Hello friends, welcome to mahikitchentamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறோம். இது வந்து ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம் இல்ல மார்னிங் டிஃபனாவும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்க கோதுமை மாவுக்கு பதிலா நீங்க மைதா கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். அடுத்ததா நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை நான் உடைச்சு ஊத்தி இருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தோசை மாவு பார்த்த விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேன் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு கரண்டி வச்சு நீங்கள் தேய்க்க வேணாம். இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பக்கமும் வந்துடும். ஒரு ரவுண்ட் ஷேப் ஆகிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் கார்னர் சைடில். இப்போ இந்த மாவில் நம்ம முட்டை கலந்து தோசை ஊற்றுறதுனால தோசை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நம்ம நார்மலாக கோதுமை தோசை செய்யும்போது இந்த மாதிரி முட்டை சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்து வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்துக்கு கூட 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்ச உருளைக்கிழங்கை துருவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதில் கேரட் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமான காய்கறியோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே லைட்டாக அப்படி வந்து அமுத்தி விடுங்க. அப்போ வந்து ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றி வச்ச தோசையை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் தோசை எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தோசையை நீங்கள் இப்படி கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். தோசையோட சென்டர் பகுதியில் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுருங்க. வச்சுட்டு அது எல்லா பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அது நல்லாவே ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ தோசையை 4 பக்கமும் நல்லா கவர் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இதுக்கு கார்னரில் நம்ம மைதா மாவுலாம் ஒட்டணுங்கிறதுலாம் இல்லை. இது கண்டிப்பாக இந்த ஸ்டஃபிங் வெளில வராது. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் நல்லா சூடானதும் இந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும். அடிக்கடி குழந்தைங்க கேட்பாங்க செஞ்சு கொடுங்கன்னு. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். நம்ம பேக்கரியில் போய் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 சைடு வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இது வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும். நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்ததாக பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ 1 கப் மாவுக்கு 5 பீஸ் அளவுக்கு வந்திருக்கு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.